மெகா திட்டத்துடன் தமிழக வெற்றி கழக மாநாடு கை கொடுக்குமா விஜயின் வியூகம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா மதுரை பாரப்பத்தியில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2வது மாநில மாநாடை விஜய் நடத்திருக்கார். தேர்தலுக்கு இன்னும் 8 மாதங்களுக்கு இருக்கக்கூடிய நிலையில் ஒரு 8 மாதங்களுக்கு முன்பாக நடக்க இருக்கக்கூடிய இந்த மாநாட்டை தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் மிக முக்கியமான ஒரு மாநாடாக பார்க்குறாங்க. அது தொடர்பாக விஜயும் தொண்டர்களுக்கு கடிதமும் எழுதி அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. அந்த அறிக்கையில் எப்படிலாம் வரணும், என்ன ரூட்டை பின்பற்றணும் அப்படின்ற நிறைய விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. குழந்தைகள் மாநாட்டுக்கு அனுமதி கிடையாது, அதே போன்று பைக்கில் வராதிங்க, இந்த மாதிரி நிறைய அறிவுறுத்தல்கள் அந்த அறிக்கையில் விஜய் சொல்லியிருக்கார். இப்போது அடுத்த மாதத்திலிருந்து இந்த மாநாடு முடிஞ்ச பிறகு பல்வேறு வியூகங்களை அவர் வகுத்து வச்சிருக்கிறதாக சொல்லப்படுது. என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது அடிப்படையில் அடுத்த மாதத்திலிருந்து விஜய் தொகுதி வாரியாக சுற்றுப்பயணத்தை தொடங்குகிறார். அதுக்கான எதிர்பார்ப்பையும் இந்த மாநாட்டின் மூலமாக உண்டாக்கணும் அப்படின்னு மாநாட்டு ஏற்பாட்டாளர்கள்லாம் பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. மதுரை மாநாடு சார்ந்து தமிழக வெற்றி கழகத்தின் முக்கிய திட்டங்கள்லாம் என்ன? கட்சி ஆரம்பித்து 8 மாதங்கள் கழித்து முதல் மாநாட்டை விக்கிரவாண்டியில் விஜய் நடத்தினார். தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு கட்சி தொடங்கி ஒரு 8 மாதத்துக்கு பிறகு தான் முதல் மாநாடை நடத்துகிறாரு விஜய். இந்த மாநாட்டையே தமிழகத்தினுடைய ஒரு மைய பகுதியில் அப்படி இல்லைன்னா அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதியில் நடத்தணும் அப்படிங்கிறது தான் விஜயுடைய பிளானாக இருந்திருக்கு. முதல்ல அதுக்கு திருச்சியை தான் தேர்வு பண்ணாங்க. அங்கே ஒரு டீம் இறங்கி அங்கே மாநாட்டுக்கான ஏற்பாடுகள் இதெல்லாமே பார்த்துருக்காங்க. இன்னொரு தரப்பில் அதன் மூலமாக மாநாட்டுக்கு முட்டுக்கட்டை ஏற்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டது. இப்போ திருச்சி இல்லை அப்படின்னோடனே மதுரை, கோவை, சேலம் அப்படின்னு தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான மாவட்டங்களை எதில் நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆய்வு நடத்தினாங்க. எல்லா இடத்துலையும் விஜய் எதிர்பார்த்தது மாதிரி பிரம்மாண்டமான ஒரு மாநாடு நடத்தக்கூடிய அளவுக்கு இடம் கிடைக்கல, பிரச்சனை இந்த மாதிரி நிறைய இருந்ததுனால எல்லா பக்கமும் அவருக்கு இந்த மாதிரி நெருக்கடி வந்த காரணத்தால் தமிழக வெற்றி கழகத்தினுடைய முக்கிய நிர்வாகிகள்லாம் எப்போ எங்கே மாநாடு நடக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்க ஆரம்பித்தாங்க. கடைசியாக தான் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சாலையில் மாநாடு நடத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அது முதல் மாநாடு. விஜய் எதிர்பார்த்த அளவுக்கான பிரம்மாண்டமான இடம் அது கிடையாது அப்படிங்கிறனாலும் கூட ஒரு 50,000 to 75,000 ஒரு இருக்கைகள் மட்டும்தான் அங்கே போட முடிஞ்சது. ஆனால் தொகுதிக்கு 2000 to 2500 பேர் வரைக்கும் கூட்டணும், மொத்தமாக ஒரு 5 லட்சம் பேர் இறக்கணும் அப்படிங்கிறதான் நிர்வாகிகளுக்கு சொல்லப்பட்ட ஒரு டார்கெட்டாக இருந்தது. அதில் ஓரளவுக்கு விஜய் வெற்றி பெற்றா அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். எதிர்பார்த்தது கூட்டம் அப்படிங்கிறது அங்கே அதிகமாக தான் இருந்தது விக்கிரவாண்டி அந்த மாநாட்டில். ஜூன் மாதம் வரைக்குமே 2வது மாநாட்டை இவ்வளவு சீக்கிரமாக நடத்தணும் அப்படின்ற தாவேக்கா நினைக்கல. அதுக்கு பிறகு தான் அவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா விஜய் அதிமுகவோடு செல்வாரா மாட்டாரா அப்படிங்கிற பேச்சுவார்த்தைகள்லாம் ஓடிக்கிட்டு தான் இருந்துச்சு. அதிமுக பாஜகவுடன் கூட்டணி அப்படின்னு அறிவித்த பிறகும் கூட இந்த பேச்சு ஓடிட்டு தான் இருந்தது. இப்போ களத்தில் விஜய் அதிமுகவோடு கூட்டணி போகிறார் அப்படிங்கிற ஒரு பிம்பம் தான் உருவாகி இருந்துச்சு. இப்போது பனையூரில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, இப்படியே போச்சு அப்படின்னா மக்கள் மத்தியில் மக்கள் மனசில் நாம் நம்முடைய தரப்பு ஒரு பிரதான போட்டியாளராக இல்லாமல் போயிடுவோம், 10ஓட 11ஆக மக்கள் நம்ம நினைக்க தொடங்கிடுவாங்க, நம்ம ஒரு கட்சியோட கூட்டணி வைக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி மக்களை யோசிக்க தொடங்கிட்டாங்க, இப்படியே போனால் சரிப்பட்டு வராது அப்படின்னு ஒரு கணக்கு போடுறாங்க. அதனுடைய விளைவு தான், அதனுடைய முடிவு தான் என்ன ஆகுதுன்னா 2வது மாநாட்டை நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. கொள்கை திருவிழா அப்படிங்கிறதா விக்கிரவாண்டி மாநாட்டின் கருப்பொருளாக இருந்துச்சு. கட்சியுடைய கொள்கைகளை விஜய் விலக்கி பேசியிருந்தார், அதாவது கொள்கை திருவிழா அப்படின்னு சொல்லப்பட்டது. அதே போல் 2வது மாநாட்டுக்கும் ஒரு கருப்பொருளை ஆரம்பத்திலேயே செட் பண்ணிட்டாங்க. அதாவது விஜய் யாருடைய தலைமையும் ஏற்று கூட்டணி போகிறது கிடையாது, விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிறத முடிவெடுத்துட்டாங்க. முதலமைச்சர் வேட்பாளராக விஜய் முன்னிறுத்தி அதுக்காக காய் நகர்த்தல்கள் போயிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதுக்கான வேலையும் தொடங்கியிருக்காங்க. செயற்குழுவில் 2வது மாநாட்டை அறிவித்ததோட விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு தீர்மானித்தாங்க. அடுத்து சில நாட்களிலேயே மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் உங்கள் விஜய் அப்படின்ற ஒரு கோஷத்தை முன்னெடுத்தாங்க தமிழக வெற்றி கழகத்தினர். மாநாட்டுக்கு அடிக்கப்படக்கூடிய பேனர்கள், போஸ்டர் எல்லாத்திலுமே இந்த கட்டாயம் இந்த வாசகம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. தாவேக்காவுடைய ஐடி சமூக வலைதளங்களில் களமாடினாங்க. அதாவது மதுரை மாநாட்டில் கூட்டணியெல்லாம் பற்றி எந்த குழப்பமும் இல்லாமல் விஜயை முதல்வர் வேட்பாளராக காட்டணும் அப்படிங்கிறதா விஜயினுடைய பிரதான போட்டியாளர். விஜய் பொறுத்த வரைக்கும் பிரதான போட்டியாளர் அப்படிங்கிறத மக்கள் மத்தியில் கொண்டு போய் நிறுத்தணும் அப்படிங்கிறதா வியூக வகுப்பாளருடைய கணக்காக இருந்திருக்கிறது. விஜயை பெரிய தலைவராக காட்டணும் அப்படின்னா அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த இடத்துல எல்லாருமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு வகையில் கூட்டத்தை கூட்டி மாநாட்டை நடத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அதன்படி கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமையில் ஒரு டீமை இறக்கி அதுக்கான வேலைகள்லாம் பார்த்துட்டு வந்தாங்க.
மதுரையில் இடத்தை தேர்வு பண்ணாங்க. விக்கிரவாண்டியில் மாநாட்டினுடைய பூமி பூஜையெல்லாம் கூட்டத்தை கூட்டி பிரம்மாண்டமாக நடத்தினாங்க முதல் மாநாட்டப்போ. ஆனால் மதுரை மாநாட்டுக்கு நம்ம பார்த்தோன்னா அந்த பூமி பூஜையெல்லாம் ரொம்ப சைலண்டாக தான் நடந்தது. அடுத்த நாள் தான் பூமி பூஜைனா இன்றைக்கி இரவு தான் எல்லாருக்குமே தெரிய வருது, மாவட்ட செயலாளர்களுக்கு தெரிய வருது. அந்த மாதிரி ரொம்ப சீக்ரெட்டாக பண்ணாங்க. ஏன்னா எந்த ஒரு அரசியல் கட்சியிடமிருந்து நெருக்கடி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி ரொம்ப சீக்ரெட்டாக பண்ணாங்க. ஆனால் இருந்தாலும் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸார் அவங்க குறிப்பிட்ட அந்த தேதியில் அனுமதி கொடுக்கல. அவங்க ஒரு சில காரணங்கள் காரணமாக அந்த தேதியில் நடத்தினா எங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சில காரணங்கள் காரணமாக 25 அந்த மாதிரி தேதியை தேர்வு பண்ணாங்க. ஆனால் 25ஆம் தேதிக்கு பதிலாக 21ஆம் தேதியே மாநாட்டை நடத்த காவல்துறை அனுமதி கொடுத்தாங்க. அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதங்களுக்கு முன்பாக வேலையை தொடங்கிட்டாங்க. அதனால் ஒரு பெரிய சிக்கல் இல்லாமல் வேலை ஏறக்குறைய முழுமையடைந்து இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். விக்கிரவாண்டி மாநாட்டு திடலை விட மதுரை பாரபத்தி மாநாட்டு திடல் அப்படிங்கிறது 3 மடங்கு பெரியதான். அதனால் கூட வேண்டிய கூட்டத்தினுடைய எண்ணிக்கை 3 மடங்கு உயர்த்தி நிர்வாகிகளுக்கு உத்தரவு போடப்பட்டிருக்கு, அதிகமாக கூட்டம் வரணும் அப்படின்னு சொல்லி. மதுரையில் நடக்கிறதால திருச்சிக்கு கீழ் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் இருந்து நிறைய கூட்டத்தை திரட்டிவிட முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க தாவேகாவினர். விக்கிரவாண்டியை விட 3 மடங்கு அதிகமாக 15 லட்சம் பேரை திரட்டிவிட வேண்டும் அப்படிங்கிறதா தாவேகாவினுடைய திட்டமாக இருக்கிறது. மக்கள் விரும்பும் முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் அப்படிங்கிறதா மாநாட்டினுடைய கருப்பொருள். அதனால் விஜய் மட்டும்தான் மாநாட்டின் மையமாக இருப்பார். சிறப்பு விருந்தினர்கள் கூட யாருமே அவங்க இன்வைட் பண்ணல, அதுக்கான ஐடியாவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கவனம் மொத்தமும் விஜயின் மீது மட்டுமே இருக்கும் வகையில் தான் நிகழ்ச்சிகளும் பிளான் பண்ணியிருக்காங்க. மாநாட்டை முடித்த கையோடு விஜய் சுற்றுப்பயணம் போகிறாரு. இதுக்காக வெற்றி பேரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிறத மையப்படுத்தி ஒரு பாட்டையும் அவங்க ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அதையும் விஜய் இந்த மேடையில் வெளியிடுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சமீபத்தில் விஜய் சில பிரச்சனைகளுக்கு அவர் எதுவுமே குரல் கொடுக்கலை, பேசலை அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்கள்லாம் முன்வைக்கப்பட்டிருந்தது. அதில் சில பிரச்சனைகளை வெளிப்படையாகவும் சிலவற்றை பட்டுப்படாமலும் விஜய் பேசக்கூடும் அப்படிங்கிற தகவலும் இந்த மாநாட்டில் பேசுவார் அப்படின்னு சொல்லப்படுது. தன்னை திமுகவுக்கான பிரதான எதிரியாக களத்தை நிறுத்துவதற்காக தான் தாவேகா முடிவு பண்ணுறாங்க. திமுகவுக்கு பிரதான எதிரி அப்படின்னா தாவேகா அப்படிங்கிறத நோக்கி ஒரு நிலை உருவாக்கணுங்கிறது தான் தாவேகாவுடைய பிளானாக இருக்குது. என்ன இப்போ மிக முக்கியமான விடயம் அப்படின்னா, கட்சி ஆரம்பித்த பிறகும் கால் சீட்டு கொடுத்து தான் அரசியல் பண்ணுறார் விஜய் அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு. அதே போன்று எந்த ஒரு இடத்துக்கும் களத்துக்கு நேரடியாக போக மாட்டேங்கிறாரு. பாதிக்கப்பட்டவங்களை வீட்டுக்கு அலுவலகத்துக்கு வர வச்சு மீட் பண்ணி நிவாரண உதவிகள்லாம் கொடுக்குறாரு, அறிவுரைகள்லாம் ஆலோசனைகள் ஆறுதல்லாம் சொல்கிறாரு அப்படிங்கிற வலுவான குற்றச்சாட்டாக இருக்குது. இந்த குற்றச்சாட்டுக்கெல்லாம் விஜய் என்ன செய்ய போகிறார், அப்படி நடவடிக்கை எதுவும் மாற்றப் போகிறார் அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு. 2026 தேர்தலில் தன்னை பிரதான போட்டியாளராக நிறுத்திவிட வேண்டும் அப்படிங்கிறதா இத்தனை காய் நகர்த்தல்கள் ரொம்ப தீவிரமாக சைலண்டாக தாவேக வேலை பார்த்துட்டு வராங்க. விஜய் பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான தலைவராக முன்னிறுத்தவே இந்த மாநாட்டின் மிக முக்கிய நோக்கமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா தொடர்ந்து அதிமுகவோட கூட்டணியா நாம் தமிழரோட கூட்டணியா அப்படிங்கிற மாதிரிலாம் போயிட்டு இருக்கு. தாவேகாங்கிறது பிரதான கட்சி, விஜய்ங்கிறது முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிறத மக்கள் மத்தியில் ரிஜிஸ்டர் பண்ணுங்கிறதுக்காக இந்த மாநாடே நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வியூகம் எல்லாமே விஜய்க்கு எந்த அளவுக்கு கை கொடுக்க போகுது, தமிழக வெற்றி கழகத்தை எந்த அளவுக்கு சாதகமாக அமைய போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும்.